ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் சஷ்டி ஃபேஷனல் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது 2 சிஸ்டர்ஸோட ப்ளவுஸு. அக்காவும் தங்கச்சியும் நமக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அக்கா வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் கேட்டிருக்காங்க, தங்கச்சி வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கேட்டிருக்காங்க. இந்த பிங்க் கலர் பார்த்திங்கன்னா அக்கா ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. தென் வந்துட்டு பர்பிள் கலர் பார்த்திங்கன்னா தங்கச்சியோட ப்ளவுஸு. இது ரெண்டுமே வந்துட்டு அவங்களே கூடவே அவங்க நாட்டுமே கொடுத்துருக்காங்க. நாட்டும் டேசலும் கொடுத்துட்டாங்க. அந்தந்த ப்ளவுஸுக்கு மேட்சாக வந்துட்டு அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதுக்கு லைனிங் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் அவங்களுக்கு டைரக்ட் பாடி மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். அவங்க என்ன நெக் கேட்டிருக்காங்களோ அதையும் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய மெஷர்மெண்ட் நோட் புக். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் டைரக்ட் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து தான் ஸ்டிச் பண்ணுவேன். அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அளவு ப்ளவுஸுமே கொடுத்தாங்கன்னா கூட டைரெக்டாக ஒரு முறை அவங்க பாடியிலேயே நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துப்பேன். ரெண்டு மெஷர்மெண்ட்டுமே நான் வச்சுப்பேன். டைரெக்டாக மெஷர்மெண்ட் கொடுக்க அவங்களுக்கு டைம் இல்லைனாலும் அளவு ப்ளவுஸ் வச்சுமே நம்ம வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். நமக்கு கஸ்டமர் எப்படி ப்ளவுஸ் கொடுத்தாலும் அளவு எடுத்து தைக்க சொன்னாலும் தைக்கணும். நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்து தைக்க சொன்னாலும் தைக்கணும். எல்லாத்துக்குமே நம்ம ரெடியாக இருக்கணும். இப்போ வாங்க ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். பேக் பார்ட்டு நான் வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ரா எட்ஜஸ்க்காக ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து வந்து 1/2 இன்ச்சில் ஒரு லைன் வந்துட்டு போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு லைனிங் பீஸ் கொடுத்து தான் மடித்து தைக்க போகிறேன். இடுப்பு பகுதியில் ஹைட்டு வந்து 14 இன்ச்சு. 6 இன்ச்சு கூட சேர்த்து 14.5 வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன். அண்ட் தென் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பார்த்திங்கன்னா நான் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். அதே 6 இன்ச்சு வந்துட்டு கொஞ்சம் தள்ளியும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த எல் ஷேப் ஆமோல் ரவுண்ட் போடுறதுக்காக. அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். 5.75 நான் அந்த மார்க் பண்ணுறேன். கீழேருந்து நம்ம 14 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கேருந்து மேலே ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு அந்த எல் ஷேப் லைன்ன்றது வந்துட்டு நமக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போ 2 லைனுமே கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 9.75 அதாவது 4ஆக பிரித்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். 9.75 ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு அந்த எல் ஷேப்லேருந்து அந்த கார்னர்லேருந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஆமோல் ஸ்கேல் வச்சு நம்ம ஆமோல் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆமோல் வந்துட்டு டிவைடட் பை 2 கரெக்டாக வந்திருக்கான்றதை பார்க்கணும். 16 ஆமோல் ரவுண்ட் வந்துட்டு 16. இப்போ அதில் பாதி நமக்கு 8 வந்திருக்கான்னு பார்த்தா 8.75 வந்திருக்கு. இப்போ அந்த லைன்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு கோட் போட்டிருந்தாலும் அங்கேருந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு ஆமோல் வந்து 8 தான் வரணும். பெருசாக வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் செக் பண்ணும்போது 8 ஒரு புள்ளி இருக்குது. அவ்வளோதான். 1/4 இன்ச் வித்தியாசம்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணோன்னா இப்போ ஆமோல் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஹிப் ரவுண்ட் வந்து 4 டிவைட் பண்ணி ஒரு மார்க் பண்ணி 3/4 இன்ச்சு டாட்டுக்காகவும் 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காகவும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு செஸ்ட் ரவுண்டையும் நம்ம ஹிப் பகுதியும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக் போர்ஷன் வந்துட்டு நான் வந்து ட்ரா பண்ணலை. நெக் ரவுண்ட் பார்த்திங்கன்னா நான் கேன்வாஸ் வச்சு தான் ட்ரா பண்ண போகிறேன். கேன்வாஸ் ஃபினிஷிங் நெக் ஃபினிஷிங் வந்துட்டு நம்ம இதில் கேன்வாஸ் ஃபினிஷிங் கொடுக்குறதுனால நான் இங்கே வந்து நெக் வந்து கட் பண்ணல. ஜஸ்ட்டு டேரெக்டாக பேக் பார்ட்டோட பாடி பார்ட் மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் நெக் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு பாட் நெக் தான் கேட்டிருக்காங்க. பாட் நெக்கில் நாட் வர மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ பேக் பார்ட் கட் பண்ண பிறகு நம்ம மார்க் பண்ண இடத்துலலாம் இந்த மாதிரி நாட்சஸ் கொடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க்கிங் பண்ணலாம். அதுக்கு கிளாத் வந்து ஆப்போசிட்டாக இருந்துன்னு என்னோடய பக்கமாக நான் திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டு நம்ம பேக் பார்ட்டை வந்து கட்டிங் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இந்த பக்கம் கிளாத் மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுட்டு அது மேலே வந்துட்டு பேக் பார்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணணும். இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் ஓப்பனுக்காக நான் வந்துட்டு கட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், மார்க்கிங் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக 1/2 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அந்த 1/2 இன்ச்சு தள்ளி லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதில் பேக் பார்ட்டை வச்சுட்டு நம்ம சுற்றிலும் ட்ரேஸ் பண்ணிக்கணும். பேக் பார்ட்டை வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து நெக்கோட ஷோல்டர் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கேன்வாஸ்
நெக்கோட ட்ராயிங் வந்துட்டு நம்ம கேன்வாஸில் தான் பண்ண போகிறோம். இங்கே ரஃப்பாக தான் நான் வந்துட்டு மார்க்கிங் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த செஸ்ட் லைன்லேருந்து 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு க்ராஸாக ஒரு லைன் போட்டிருக்கேன். பிரின்சஸ் கட் நம்ம ட்ராயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஷோல்டர் நம்ம வந்துட்டு எவ்வளோ வச்சோமோ ஆம்கோலுக்கு எவ்வளோ வந்து ட்ராயிங் பண்ணியிருந்தோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இன்ச் டேப் வச்சு அதே 5.5 இன்ச்சு வருதான்றதை நம்ம பார்த்துக்கணும். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம அந்த ஃப்ரண்ட் வந்து குழி, அதாவது 1/2 இன்ச் டெப்த் எடுத்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மார்க்குமே நான் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு, அதாவது நெக்கு வந்துட்டு நெக் கழுத்து இறக்கம் வந்துட்டு மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் அட்டாச்சுக்காக ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டுட்டு அங்கேருந்து நான் ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ ஹைட் இருந்ததோ அந்த ஹைட் அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் 14 இன்ச்சில். அண்ட் தென் அப்பெக்ஸ் பாயிண்ட் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் 7.5 இன்ச்சு இருக்குது. நான் அதில் 3.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த பக்கம் போட்டிருக்கிற அந்த லைன்லேருந்து நான் வந்து 3.25 வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 1/2 இன்ச் பார்த்திங்கன்னா ஊக்ஸ் அட்டாச்சுக்காக. இப்போ ஷோல்டர்லேருந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சில் நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்துட்டு எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்றதை. இப்போ நம்ம அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணதில் வந்துட்டு ஒரு லைன் போட்டுட்டு லைனோட இந்த பக்கம், அதாவது நம்மளை பார்த்துருக்கிறதுல வந்துட்டு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி லைனுக்கு அந்த பக்கம் வந்துட்டு 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைன்லேருந்து ஹிப் லைன்லேருந்து டவுன் பண்ணி ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து இந்த பக்கமும் இந்த சைட்லேருந்து அவுட்டர் சைடும் நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறத பார்த்தாலே தெரியும். இப்போ நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு அந்த பிரின்சஸ் கட்டோட ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த எல் ஷேப் இருக்குது இல்லைங்களா, அந்த எல் ஷேப்போட 1/2 இன்ச்சு மேலே வரணும் அந்த ட்ரா பண்ணியிருக்கிற அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அப்புறம் ஷோல்டரோட ரெடி அளவில் இருந்து அண்டர் பஸ்ட் பார்த்திங்கன்னா 13 இன்ச்சில் இருக்குது, அங்கே ஒரு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை ஆப்போசிட்டாக வச்சுக்கணும். நம்ம எந்த சைடு வச்சு மார்க் பண்ணுவோம் இல்லைங்க, இப்போ ஆப்போசிட்டாக வச்சோன்னா நமக்கு அங்கே ஒரு பஸ் ஷேப் பண்ணுறது நமக்கு கிடைக்கும். அந்த 13 இன்ச்சுன்றது வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக வரணும். அதுக்கு மேலே இருக்கிற ஷேப் வந்துட்டு தான் நமக்கு ஷேப் கொடுக்கணும் இந்த ட்ராயிங் பண்ணுறது. உங்களுக்கு நான் ட்ரா பண்ணுறதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த எல் ஷேப்புக்கு அந்த பக்கமாக வந்துட்டு 1/2 இன்ச்சு தள்ளி இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம அந்த டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த டாட்டை வந்து நம்ம இந்த பிரின்சஸ் கட்டில் வந்துட்டு ஸ்கிப் பண்ணுறோம், அதாவது கட்டிங் பண்ணி எடுத்துடுறோம். அந்த பர்டிகுலர் பார்ட் வந்துட்டு நமக்கு கட்டிங்கில் போயிடும். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, அது வந்து பிரின்சஸ் கட் பார்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இந்த மெயின் டாட்டை விட்டு பக்கத்தில் வந்துட்டு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். தென் மிட் பஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சில் இந்த பக்கம் வந்துட்டு 3.25, மிச்சம் 10 இன்ச்சு அந்த சைடு இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படியே 1 இன்ச் பாடி லூஸு, அதுக்கப்புறம் தான் நம்ம 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி தான் ஹிப் ரவுண்ட் கிட்டேயும் வந்துட்டு 3 இன்ச் நம்ம வந்து 3.25 மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அது 3.25 இருக்குது. இந்த சைட்லேருந்து அந்த 3.25 வச்சு பார்த்தோன்னா நமக்கு அந்த 7.5, அதாவது ஹிப் ரவுண்ட் வந்து 7.5, அதுக்கப்புறம் 1 இன்ச்சு லூஸு 8.5, அதுக்கப்புறமா வந்துட்டு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிடணும். இப்போ நம்ம ஸ்லாண்டிங்காக போட்டிருக்கிறது வந்துட்டு லைன் வந்துட்டு ரஃப்பாக போட்டிருக்கிறது, இப்போ நம்ம மெஷர்மெண்ட் போட்டிருக்கிற அளவு தான் வந்துட்டு கரெக்டு. இப்படி தான் வந்துட்டு நம்ம பிரின்சஸ் கட் வந்துட்டு மார்க் பண்ணணும். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் கூட. நீங்கள் பொறுமையாக இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக புரியும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பிரின்சஸ் கட் கட்டிங் வீடியோ போட்டிருக்கோம், ஸ்டிச்சிங் வீடியோவும் வந்துட்டு போட்டிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க அந்த வீடியோஸுமே செக் பண்ணி பாருங்கள். பிரின்சஸ் கட் பார்ட் கட் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். நம்ம வந்துட்டு அந்த ஷேப் மாறாமல் கட் பண்ணுறது தான் நமக்கு வந்துட்டு முக்கியம். அங்கே பாருங்கள், நான் வந்துட்டு சென்டர் பஸ்ட், அதாவது பஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அங்கே ஒரு நாட்ச் கொடுக்குறேன். அப்போ தான் நமக்கு வந்துட்டு சென்டர் எது அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி நான் பிரின்சஸ் கட் பார்ட்டுமே வந்துட்டு அதே ஷேப்பில் வந்துட்டு ட்ரா பண்ண மாதிரியே வந்துட்டு கட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு நம்ம வந்து டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த பார்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்காக இந்த ஒரு மார்க்கிங்கை நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி நான் இந்த பக்கமே மிட் பஸ்ட்டோட அந்த மார்க்கிங் பண்ணியிருக்கிற இடத்துலையும் ஒரு நாட்ச் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டுன்னு தெரியறதுக்காக. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி முடிச்சிட்டோம் பிரின்சஸ் கட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற கிளாத்தை வந்துட்டு 4ஆக மடித்து போட்டுட்டு 1 இன்ச்சு உள்ளே தள்ளி நான் வந்து மடிச்சிருக்கேன். ஏன்னா
ஸ்லீவோட விட்த்துக்காக ரா எட்ஜுக்காக ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு தையலுக்காக ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன். ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. 10 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கிறேன். அந்த லைன்லேருந்து 4 இன்ச்சு டவுன் பண்ணி ஒரு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். நமக்கு கேப் ரவுண்ட்காக. கேப் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. 7 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மிச்சம் இருக்கிற 1.5 இன்ச்சு வந்துட்டு சீம் அலவன்ஸ். ஸ்லீவ் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு 5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நான் வந்து 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்துக்குமே நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்கேல் வச்சு. இப்போ ஸ்லீவோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச் அளவுக்கு அந்த ஹைட் இருக்குது. அதே 1.5 இன்ச் அளவுக்கு விட்த்துலேயுமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா சின்னதாக பஃப் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்லீவில் வந்துட்டு சின்னதாக பஃப் ஒரு 4 ஃப்ளீட் வர மாதிரி கேட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்லீவ் ட்ராயிங் பண்ணிவிட்டு இங்கே மேலே இருந்து அந்த சென்டரில் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கர்வ் எடுத்துகிட்டு போனோன்னா நமக்கு அந்த ஸ்லீவோட கட்டிங்கன்றது நமக்கு கிடச்சிரும். நான் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நான் எப்படி மார்க் பண்ணி கட்டிங் பண்ணுறேன்றதை. நமக்கு சூப்பரான ஒரு 4 ஃப்ளீட் வச்சுட்டு ஷோல்டரில் அழகாக நமக்கு அந்த பஃப் வந்து கிடைக்கும். உங்களுக்கு எப்படி வந்து வாட்டமோ அந்த மாதிரி அந்த சைடில் வச்சுட்டு நீங்கள் வந்து கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். சின்னதாக ஈஸியான ஸ்லீவ் கட்டிங் இது. இப்போ நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுல சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணியிருக்கிறதுலையும் வந்துட்டு நாட்சஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பேக் பார்ட்டோட டாட் வந்து மார்க் பண்ண மறந்துட்டேன். அந்த டாட்டுமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 4 இன்ச்சு ஹைட்டில் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். 4 இன்ச்சு ஹைட்டு 4 இன்ச்சு வெட்த்துலேயும் மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே வந்து நீடல் மார்க்கும் பண்ணிக்கிறேன். அது நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பிரின்சஸ் கட் வந்துட்டு கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இது வந்து மெயின் ஃபேப்ரிக் ப்ளவுஸோட மேல் பக்கத்தில் போட்டுட்டு நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம். மெயின் ஃபேப்ரிக் லைனிங்கை விட மெயின் ஃபேப்ரிக் 1/2 இன்ச்சு வந்துட்டு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம கட்டிங் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஸ்டிச் பண்ணும்போது எச்சு கம்மி ஆனாலும். தென் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி முடித்த பிறகு தான் தெரிஞ்சது கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு பேக் ஹூக் கேட்டிருக்காங்க அப்படின்னு. நம்ம போட்டிருக்கிறது கட்டிங் வந்துட்டு ஃப்ரண்ட் ஹூக்குக்காக நம்ம வந்து கட்டிங் போட்டிருக்கோம். அதையுமே நான் இப்போ வந்து எப்படி மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடித்தேன்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு இந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த 2 பீஸுமே நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங் தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கும் தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பக்கம் 2மே வந்துட்டு இன்விசிபிளாக அந்த ஒட்டு போட்டிருக்க பிசுறு வெளியில் தெரியாமல் உங்கள் பாடிக்கு டச் ஆகாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்விசிபிளாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம். அது நோ இஷ்யூ. ஒரு வழியாக வந்து நான் வந்து மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த ப்ளவுஸ் பார்க்கவுமே நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து இருந்தது. ஃபைனலாக இந்த ப்ளவுஸோட லுக் இப்படி தான் இருக்குது. ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் அழகான பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஜாயின் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோன்றதே தெரியல எந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷிங்காக இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது போட் நெக் ப்ளவுஸு. ஸ்லீவுக்குமே சொன்ன மாதிரி அந்த சின்னதாக ஃப்ளீட் வச்சு நான் பஃப் வச்சுருக்கேன். பேக் சைட் பார்த்திங்கன்னா நெக்கு பாட் நெக்கு அழகாக வந்து கிளாத்லேயே நான் வந்து ரோப் வச்சுட்டேன். இதுவே நல்லா ஷைனிங்காக கிளிட்டரிங்காக இருந்ததுனால கிளாத்து. பேக் ஓப்பனுமே சூப்பராக வந்திருக்கு. 4 ஹூக்ஸ் வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இந்த ப்ளவுஸை நான் இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ நம்ம கட்டிங் பண்ணும்போதாகட்டும் ஸ்டிச் பண்ணும்போதாகட்டும் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்தால் அதை எப்படி அப்படியே கரெக்ஷன் பண்ணுறதுன்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் இது பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளவுஸு, அதாவது கிராஸ் கட் ப்ளவுஸு. இவங்களுமே வந்துட்டு பஃப் வச்சு தான் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க, குட்டி பஃப்பு. பேக்கில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஹார்ட் நெக் கேட்டிருந்தாங்க. பேக்கில் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டைமண்ட் நெக் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க கொடுத்த ரோப்பையே நான் இந்த ப்ளவுஸுக்கு வச்சுருந்தேன். இந்த ப்ளவுஸுமே சைட் ஜாயின் பண்ணால் முடிஞ்சது. இந்த ப்ளவுஸ் வந்துட்டு கிராஸ் கட் ப்ளவுஸுன்றதுனால இந்த கிராஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட்டிங் பண்ணுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக 2 ப்ளவுஸுமே நான் இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.